வணக்கம். கொங்கு மண்டலத்தை சார்ந்த நபர் ஒருவர் பொங்கல் தினத்திற்கு முன்பான ஒரு நாள் தருமபுரிக்கு வந்திருந்தார். அவர் எடப்பாடி பழனிசாமியின் சமூகத்தை சார்ந்தவர். எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர், தொழில் செய்யக்கூடியவர். அவர் ஒரு முக்கிய நபருடன் பேசிக்கொண்டிருந்தார். அருகில் நான் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அவர் பேசிய சில கருத்துக்கள் ஆச்சரியத்தை தந்தது. அவரே என்ன சொல்கிறார் என்றால், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உயர்ந்த பதவியான முதலமைச்சர் பதவியை தந்தது திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள். அந்த அம்மையார் அவர்களை தவறான வார்த்தைகளால் சித்தரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனுடைய கருத்துக்களை எங்கள் சமூக மக்கள் உள்வாங்கி அதை கிரகிக்க முடியவில்லை என்று வேதனைப்பட்டு சொன்னார். அது மட்டுமல்ல, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தி அதன் பிறகு தொண்டரெல்லாம் தன் வயப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தந்து கொண்டிருந்ததை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவரை சமாதானப்படுத்துவதற்காக திரு தங்கமணி, திரு எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி மற்றும் கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய சந்தித்து கழகத்தினுடைய ஆட்சிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், நீங்கள் நல்லவர் வல்லவர் என்று அவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்து, நீங்கள் ஆட்சிக்கு பக்கபலமாக இருந்தால்தான் நாம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து சம்மதித்தார் என்று தெரிவித்தார். அப்படி எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் ஆட்சி தொடர்வதற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மிக முக்கிய பங்கு ஆற்றினார். அவரையே இந்த இயக்கத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றிவிட்டார். இதை நாங்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அடுத்து மீண்டும் சசிகலா அம்மையார், உனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தார்கள், அவரையே இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றிவிட்டாய். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் வெளியேற்றிவிட்டாய். திரு டிடிவி தினகரன் அவர்களையும் வெளியேற்றிவிட்டாய். இப்படி எல்லோரையும் உனக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் நீ 4.5 ஆண்டு காலம் ஆட்சி தொடர்வதற்கும் ஒரு முதலமைச்சராக இருந்ததற்கும் இந்த 3 தலைவர்களும் மிக முக்கிய பங்காற்றினார்கள். இவர்களால் தான் நீ முதலமைச்சர் ஆனாய். ஆனால் அவர்களுக்கே நீ துரோகம் செய்துவிட்டாயே என்று எங்களுடைய மனம் உண்மையிலேயே வேதனைப்படுகிறது. எதற்காக எடப்பாடி பழனிசாமி ஈகோ காட்டுகிறார், எதற்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பிடிவாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கே தெரியவில்லை. எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பேசுகிறார் என்றால், புரட்சித் தலைவி மாண்பு அம்மாவரும் உருவாக்கிய இந்த இயக்கத்திற்கு பல்வேறு சோதனை வந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினார்கள். அதுபோலதான் இன்றும் ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம் சமூகத்தை சார்ந்தவர் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்படி ஒரு நெருக்கடியை அவர் தந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நமக்கே வேதனையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய அதிருப்தியும் கோபத்திலும் இருக்கிறார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக சொன்னார். அதையெல்லாம் காதில் கேட்கின்ற பொழுது இதுதான் உண்மையான யதார்த்த நிலை என்பதை அங்கு நானும் ஒரு சாதாரண தொண்டன் தான் அங்கு என் காதலில் கேட்க முடிந்தது. என் பக்கத்தில் இருந்தவரோடு அவர் பரிமாறிக்கொண்டிருந்த போது அவரும் பல்வேறு கருத்துக்களை வைக்கின்ற பொழுது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர்கள் தானா என்பதில் எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியோடு நாங்கள் நெருக்கமாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய இந்த செயல் எங்களை எல்லாம் உண்மையிலேயே மனவேதனையை அடைய செய்கிறது என்று ஒரு மிகப்பெரிய தாக்கத்தோடு பேசிக்கொண்டிருந்தார். இதுதான் அதாவது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் யதார்த்த நிலை. இது மட்டுமல்ல, இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய யதார்த்த நிலையும் இதுதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி இப்படி அதிமுகவை ஒன்றிணைக்க முன்வரவில்லை என்றால் இந்த இயக்கம் எந்த நிலையை நோக்கி எந்த பாதையை நோக்கி பயணிக்கும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகிகளான அதாவது சி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இந்த கேபி அன்பழகன், கேபி முனுசாமி, வீரமணி, பல்வேறு நிர்வாகிகள் அமைதி காப்பது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. எதனால் எடப்பாடி பழனிசாமியோடு இந்த இயக்கம் அழிவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? எதற்காக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆதரிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. காலப்போக்கில் இதற்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் என்று ஒரு தொண்டனாக இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.